بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون صدق الله العليم வல்லான் அல்லாஹுவை வாழ்த்தி வல்லன் நபி கண்மணி நாயகம் காருண்யத்தின் தாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாஜிபுகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, இன்றைய தராவீஹ் தொழுகையில் சூரத்துல் அராஃப் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது. இன்று ஓதிய வசனங்களில் ஒன்றில் அல்லாஹ் சொல்றான், யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன். ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு ஆடையை இறக்கி வைத்திருக்கிறோம். அந்த ஆடை எதற்காக வேண்டி தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷா. உங்களுடைய மர்மஸ்தானங்களை மறைப்பதற்கும் உங்களுக்கு அலங்காரமாகவும். ரெண்டு காரணங்கள் அல்லாஹ் சொல்றான். நம்ம Dress போடுறோம் அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன? முதல் நோக்கம் நம்முடைய அங்கங்களை மறைப்பது, நம்முடைய உடலை அடுத்தவர்களுக்கு காட்டாமல் மறைப்பது முதல் நோக்கம், அதன் அடிப்படை. இரண்டாவது அலங்காரம். நல்ல Dress போடும்போது நம்முடைய அழகை, நம்முடைய மதிப்பை அது கூட்டும். அதான் அல்லாஹ் அந்த வார்த்தை ரீஷ் அப்படின்னு சொல்றான். ரீஷ்னா இந்த சிறகுன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் நமக்கு அலங்காரமாக, ஒரு கண்ணியமாக இந்த ஆடை வழங்கி இருக்கிறார். அப்ப முதல் நோக்கம் என்ன? நம்முடைய உடலை முழுமையாக மறைப்பது. இந்த உடலை மறைக்கக்கூடிய விஷயத்தில், பொதுவாக ஆடை அணியக்கூடிய விஷயத்துல இமாம்கள் சில நிபந்தனைகளை சொல்றாங்க. முதல் விஷயம், நாம் எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் மறைக்கப்பட வேண்டுமோ அது முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நாம் ஆடை அணிந்திருந்தாலும் அது மெல்லியதாக இல்லாமல், லைட்டா அந்த டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ் சொல்றோம் இல்லையா, இந்த சில்க் சட்டை அந்த மாதிரி போடும்போது நம்முடைய உடல் அங்கங்கள் வெளியே தெரியும். சில பேர் அப்படி போட்டிருப்பாங்க ஆடை. அந்த ஆடை உள்ள இருக்கக்கூடிய அந்த உடல் வனம், அந்த ஷேப் இருக்கு இல்லைங்களா, அது வெளியே தெரியும். அது மாதிரி இருக்கக்கூடாது. மூணாவது, ஆண்கள் பெண்களுடைய ஆடைகளையோ பெண்கள் ஆண்களுடைய ஆடைகளை அணியக்கூடாது. நாலாவது, மற்ற கலாச்சார மக்கள், மற்ற அவங்களுடைய உடைன்னு இருக்கு இல்லையா, சில தட்ப வெப்பத்துக்கு ஏற்ப உடை இருக்கு, சில சமயங்களுக்கு ஏற்ப உடை இருக்கு, சில ஊருக்கு ஏற்ற மாதிரி உடை இருக்கு, சில சமுதாய மக்கள் இப்படித்தான் உடை அணிவாங்கன்னு இருக்கு. அவர்களுக்கு ஒப்பாக உடை அணியக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமைக்காக உடை அணியக்கூடாது. இப்ப இதுல முதல்ல உடலை முழுமையாக மறைக்க வேண்டும் என்பது ரொம்ப கவனமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன செய்யணும்? அல்லாஹ் சௌஆத் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறான். இந்த சௌஆத் அப்படின்னு சொன்னா நாம் மறைத்தே ஆக வேண்டிய விஷயங்கள், உறுப்புகள், மற்றவர்கள் அதை பார்த்திடக்கூடாது. சொர்க்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது ஷைத்தான் அந்த பழத்தை சாப்பிட சொன்னாங்க இல்லையா, அந்த சாப்பிட்டதுனால அவருடைய உறுப்பு, அது அல்லாஹ் அந்த வார்த்தையை தான் சொல்றான், சௌஆத்திக்கும் அப்படிங்கிறான். இப்ப அந்த ஷைத்தானுடைய வேலையே என்னன்னா, யா பனி ஆதம் லா யஃப்தினன்னகுமுஷ் ஷைத்தான் கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா. அவருடைய ஆடையை களைந்து லியுரியஹுமா சௌஆத்திஹிமா, அவர்களுடைய அங்கங்களை, மறைக்க வேண்டிய உறுப்புகளை ஷைத்தான் வெளியே காட்ட செய்ததை போன்று உங்களை அவன் குழப்பத்தில் ஆக்கிவிட வேண்டாம். ஷைத்தான் அப்படித்தான் என்ன செய்வான்? நம்முடைய உறுப்புகளை வெளியே காட்ட சொல்லுவான். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா
பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியவர்கள். ஏன்னா அவர்களுக்கு உடல் உறுப்பு என்பது, அதாவது காட்டப்பட வேண்டிய உடல் உறுப்பு, ஒரு ஆணுக்கு முன்னாலேயோ அவனோட சமூகத்திலேயோ அவன் எந்த உறுப்பை காட்டணும்ன்றது இருக்கு. இது கைகள் முகம் தவிர, முகத்துல கருத்து வேறுபாடு இருக்கு, மற்ற எந்த உறுப்பையும் அவள் காட்டக்கூடாது. அதே போன்று அவள் அணியக்கூடிய ஆடை என்பது முக்கியமா டிரான்ஸ்பரண்டா இருக்கவே கூடாது. இப்படி இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கக்கூடிய அங்கங்கள் வெளியே தெரியறதுக்கு இருக்கவே கூடாது. உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடை அன்பளிப்பா கொடுக்கறாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்கறாங்க, உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஆடை அணிஞ்சிருக்கல. அவங்க கேட்டாங்க, நான் உங்களுக்கு ஒரு துணி கொடுத்தேன்ல Dress தைக்க சொல்லி, என்ன செஞ்சீங்க, அதை நீங்க அணியலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, கஸவுதுஹா இம்ராஅதி, என்னுடைய மனைவிக்கு நான் அதை கொடுத்து விட்டேன்னு சொன்னாங்க. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முர்ஹா, பொண்டாட்டி கிட்ட சொல்லுங்க, ஃபல் தஜஅல் தஹ்தஹா குலாலா, அவள் அந்த ஆடை அணியும் போது அந்த ஆடைக்குள்ளாக உள்ளாடையை அணிந்து கொள்ளட்டும். ஏன்னா நான் கொடுத்த துணி ரொம்ப ஒரு மெல்லிசான எகிப்தில இருந்து வந்த துணி. அது அந்த துணி அணிந்தால் என்ன செய்யும், ஆண்களுக்கு சில உறுப்புகள், இப்போ ஒயிட் ஷர்ட் எல்லாம் போடுறோம், உள்ள இருக்கிற அந்த உறுப்புகள் லைட்டா வெளியே தெரியும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பெண்களுக்கு அது இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த பெண் தன்னுடைய உடல் பாகத்தை வெளியே தெரியாதவாறு கவனமாக அணிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான், அவங்களுக்கு ஒரு மகள் ஹப்ஸா, சின்ன பிள்ளை தான். அந்த சின்ன பிள்ளை ஒரு நாள் அவங்க என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வராங்க. பார்க்கும்போது ஒரு மெல்லிய ஆடை அணிந்திருக்கிறது அந்த பெண் குழந்தை. அதை பார்த்தவொன்னே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கிழிச்சிட்டாங்க. ட்ரெஸ்ஸை வாங்கி கிழித்து விட்டார்கள். ஃபஷக்கத்துஹா, அந்த ட்ரெஸ் என்ன செஞ்சாங்க, கிழிச்சிட்டு சொன்னாங்க, அமா தஅலமீன மா அன்ஸலல்லாஹு ஃபீ சூரத்தின் நூர், அல்லாஹ் தஆலா நூர் அத்தியாயத்துல உடலை முழுமையாக மறைப்பது குறித்து வசனம் இறக்கி வைத்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா, சின்ன பிள்ளை தான். ஆனா சின்ன பிள்ளைக்கு கூட அந்த டிரான்ஸ்பரண்டான ட்ரெஸ் அணியக்கூடாது என்று அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு வேற ஒரு ஆடை அணிவித்ததாக ஹதீஸ்களை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை வீடுகள்ல குழந்தை தானே, சின்ன பிள்ளை தானே, அது என்ன செய்யலாம், ட்ரெஸ் கொஞ்சம் ஏடாவணமா அணிஞ்சா பரவாயில்ல. ஏடாவணம்னா எந்த அளவுக்குன்னா, சில பிள்ளைகள்லாம் பார்க்கிறோம், 10 வயசு பொம்பளை பிள்ளை கூட ஃப்ராக் அல்லது கவுன் போட்டு கொடுக்கக்கூடிய நிலைமையில பார்க்கிறோம். பெரிய புள்ளி ஆகல, அந்த வயதுக்கு வரல, ஆனாலும் அந்த பெண் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த முட்டு வரை அணியக்கூடிய ட்ரெஸ் நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்கள் நிறைய பேர் அதை அணிவிக்கிறாங்க. கேட்டா சொல்றாங்க சின்ன புள்ள தானே அப்படின்னு. சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, சிறு பிராயத்திலிருந்தே அந்த பெண்களுக்கு எதை மறைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாம் குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, சொல்றாங்கல்ல, எதற்கு? அந்த குழந்தை கூட பல காமர்களுடைய கண்களுக்கு விருந்தாக மாறிட்டு இருக்கு. எத்தனை பேர் கெட்ட எண்ணம் விடுத்தவர்கள் பேப்பர்ல படிக்கிறோம், ஊடகத்துல பார்க்கிறோம். சிறு குழந்தைகளை கூட விட்டு வைப்பதில்லை. கெட்ட எண்ணம் படைத்தவர்கள் யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த பெண்கள் கொஞ்சம் கவனமான முறையில ஆடை அணிந்து அவங்களுக்கு தெரியணும் எது மறைக்கப்பட வேண்டிய இடம் அப்படின்றத சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமையில் நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினரை சொல்கிறார்கள். சில பெண்கள் அவர்கள் மறுமையில் நரகத்தில் இருப்பார்கள். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக விளக்குகிறார்கள், நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள். எப்படி? Dress போட்டிருப்பாங்க, ஆனால் கிட்டத்தட்ட நிர்வாணத்தை போன்றதான். எத்தனை பேர் இன்னைக்கு பார்க்கிறோம், பேருக்கு ட்ரெஸ்ன்னு ஒன்று போட்டிருக்காங்க, அவருடைய அங்கங்கள் அனைத்தும் அடுத்தவர் கண்களுக்கு விருந்து. யார் வேணா பார்த்துக்கலாம். கேட்டா சுதந்திரம் அப்படிங்கிறாங்க, ஆடை சுதந்திரம், பெண் சுதந்திரம் அப்படிங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படிப்பட்ட பெண்கள் நரகத்தில் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் வர்ணிக்கிறார்கள் அந்த பெண்களுடைய நிலைமையை, முமீலாத் மாயிலாத், அந்த பெண்கள் அடுத்தவர்களை தன்னின் பக்கம் ஈர்ப்பார்கள், அவர்களும் சாய்வார்கள். நடக்குதா இல்லை? இன்னைக்கு சமுதாயத்துல கண்கூட பார்த்துட்டு இருக்கோம் எத்தனை பிரச்சனைகள். இஸ்லாமிய குடும்பங்கள் உட்பட எத்தனையோ பெண்கள் இது போன்ற நிலையில இருக்காங்க. அந்த ஆடை ரூசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தி அல்மாயிலா,
தலைகள் எல்லாம் விரித்து, அதாவது தலையில எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் மறைக்க வேண்டியது மறைக்காம ஒட்டகங்களின் திமிர்களை போன்று இருக்கு, திமிர்களை போன்று இருக்கும். வலா யதுகுல்ன அல் ஜன்னா, அவர்கள் சூனத்தில் நுழைய மாட்டார்கள். நுழையிறது என்ன? வலா யஜிதுன ரீஹஹா, அதன் வாசனை கூட நுகர முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுவனத்தின் வாசனை என்பது பல கிலோமீட்டர் தூரத்திலேயே நுகர முடியுமா? இந்த அத்தர் கடைக்கு பக்கத்துல போனா வாசனை வரும் இல்ல, அது போல இந்த சுவனத்துடைய வாசனை வரும். ஆனால் அந்த வாசனை கூட நுகர முடியாத நிலையில அந்த பெண்கள் இருப்பாங்கன்னா எவ்வளவு தூரத்தில் இருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆடையுடைய விஷயத்துல. ஏனால் அந்த பெண்கள் தான் அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்பவர்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆடை ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பவர்கள். எனவே அவர்கள் இது போன்று அரைகுறை ஆடை அணிஞ்சாங்கன்னா அதை விட மோசமான நிலைமை எதுவுமே கிடையாது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆடை பெருமைக்காக இருக்கக்கூடாது, புகழுக்காக இருக்கக்கூடாது, அடுத்தவன் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் லபிஸ ஸௌப ஷுஹ்ரத்தின் ஃபித் துன்யா அல்பஸஹுல்லாஹு ஸௌப மதல்லத்தின் யௌமல் கியாமா. யார் ஒருவன் பெருமைக்காக வேண்டி இந்த உலகத்தில் பேர் பெற வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று ஒரு ஆடையை அணிந்தானோ மறுமையில் அல்லாஹு தஆலா இழிவென்னும் ஆடையை அவனுக்கு உடுத்துவான். இந்த உலகத்துல புகழுக்காக வேண்டி ஆடை அணிவிச்சிட்டான், ஆனா மறுமையில அல்லாஹ் இழிவென்னும் ஆடையை அவனுக்கு உடுத்த செய்வான். அது மட்டுமல்ல, சும்ம உல்ஹிப ஃபீ நாரா, அல்லாஹ் தஆலா பின்பு நரகத்தில் அவனை புகுத்துவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக பெருமைக்காக வேண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆடை அணியக்கூடாது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஆண்களை போன்று பெண்கள் ஆடை அணிவது, பெண்களை போன்று ஆண்கள் ஆடை அணிவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்துள்ளார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ரஜுல யல்பஸு லிபாஸல் மர்ஆ வல் மர்அத்து தல்பஸு லிபாஸர் ரஜுல். ஆண்களுடைய ஆடையை அணியக்கூடிய பெண்களையும் பெண்களுடைய ஆடை அணியக்கூடிய ஆண்களையும் பெருமானார் சபித்துள்ளார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், ஆம்பளையா பொம்பளையானே தெரிய மாட்டேங்குது. பொம்பளைங்கன்னு நினைச்சீங்க சட்டையும் ஜீன்ஸ் மட்டும் போட்டு போதுங்க. இந்த பயல்கள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா பொம்பளைங்களோட சுடிதாரம் மாட்டிட்டு திடுறாங்க. பாக்குறோமா இல்லையா? நிறைய அந்த காலேஜ்ல பசங்களை பாக்குறோம், பேண்ட பாத்தீங்கன்னா லூஸே இல்ல. நான் கூட கேட்பேன், எப்ப பேண்ட்டை எப்படி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தச்சிங்களான்னு கேட்பேன். ஏன்னா அவ்வளவு ஃபிட்டு. காலோட பெண்கள் அணியக்கூடிய அந்த சுடிதார் பேண்டா சிறுவாள், அது போன்று ஆண்கள் அணிந்து வருகிறார்கள். அப்படியே தொடையோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது ஆண்களுடைய ஆடை இல்லையே. பெண்கள் என்ன செய்யறாங்க? ஆண்கள் அணியக்கூடிய சட்டை பேண்டா அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அல்லது ஆண்கள் அணியக்கூடிய பிற ஆடைகளை அணிகிறார்கள். கூடாது. என் பெண்களுக்குன்னு ஒரு ஆடை இருக்கு, ஆண்களுக்குன்னு ஆடை இருக்கு, அதைத்தான் அணியணும். பெண்களுடைய ஆடையை போன்று ஆண்கள் அணிவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சபிக்கப்பட்டவர்கள் மறந்துடக்கூடாது. ஆக அதே போன்று அந்த ஆடைகள் என்ன செய்யணும்னா ஒழுக்கமான ஆடைகளாக இருக்க வேண்டும், ரொம்ப பேணுதலா இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, பெருமைக்காக அணிவது அப்படின்னு. இன்னைக்கு சில பேர் அந்த பெருமைக்காக வேண்டி சில ஆடைகள் அணிகிறான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழிந்த டிரெஸ்ஸுகளை வாங்கி போட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு பெருநா டைம்லாம் வருது, போய் பாருங்க, நிறைய இடங்கள்ல கிழிஞ்ச ஜீன்ஸ் வச்சிருப்பான். நம்ம கூட காலேஜ்ல படிக்கிற பையன் போட்டு வரானுங்க. நான் சில பேர்கிட்ட கேட்கறது, என்னப்பா எதுவும் கம்பியில மாட்டி கிழிஞ்சிருச்சா அப்படின்னா இதான் ஃபேஷன் சார் அப்படிங்கிறான். ஒரு நாய் ஏதாவது கடிச்சிருச்சுன்னு கூட தெரியல, கரெக்டா தொடையில 4 கோடு போட்டிருக்கான், பார்த்தா இங்கிட்டு ஒரு 4 கோடு போட்டிருக்கான். இந்த ட்ரெஸ்ஸோட ஒரு தொழுதா தொழுக கூடாது. தொழுகையில் நீங்கள் சிறு கிழிசல் இருந்தால் கூட தொழுகை கூடாது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தொழுக வரான், கேட்டா ஃபேஷனுங்கிறான். இந்த ஆடை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள். இப்படிப்பட்ட ஆடை அணியதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவே இல்லை. நீங்க என்ன செய்யணும்? ஆடை என்பது உங்களுடைய அங்கத்தை மறைக்கணும், வெளிக்காட்டுறதுக்கா, உங்கள் தொடையில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் தெரியறதுக்கா, அல்லது மற்ற விஷயங்கள் தெரியறதுக்கா? இல்ல. ஆடை என்பது அலங்காரமாக இருக்க வேண்டும், நல்ல ஆடை அணிய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகையை விரும்புகிறான். அழகுனா என்ன? நல்ல ஆடை அணிங்க, தாராளமா, தப்பே கிடையாது. பார்ப்பதற்கு சிறந்த ஆடை அணிய வேண்டும். அதுல எந்த விதமான இதை என்ன செய்யக்கூடாது, ஒரு கஞ்சத்தனம்லாம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு ஆளை பார்க்குறாங்க. ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மட்டமான ஆடை அணிஞ்சிருக்காரு. எப்படி? மட்டமான ஆடை, மோசமான ஆடை அணிஞ்சிருக்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உன்கிட்ட சொத்து இருக்கா? எப்படி? அவங்க கேட்குறாங்க, அல்லா கமால், உனக்கு சொத்து இருக்கா இல்லையா? காசு இருக்கா? இருக்கு. என்னென்னலாம் இருக்கு? எனக்கு அல்லாஹ் ஒட்டகத்தை கொடுத்துருக்கான், எனக்கு ஆட்டை கொடுத்துருக்கான், இதை அதை கொடுத்துருக்கான், குதிரையை கொடுத்துருக்கான். அவர் பாட்டு சொல்றாரு, கதை ஆத்தானி அல்லாஹ் மினல் இப்னி வல் கனமி வல் கைலி வல் ரகீக். பெருமானார் சொன்னாங்க, ஃபைதா ஆத்தாக அல்லாஹு மாலன் ஃபல்யர அஸர நிஅமத்தல்லாஹி அலைக். அல்லாஹ் கொடுத்துருக்கான்ல, அல்லாஹ்வோட நிஅமத்து உன் மேல தெரியணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த ஆடை அணிவது என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நமக்கு கொடுத்தது. அந்த நிஅமத்தை வெளிப்படுத்துற மாதிரி என்ன செய்யலாம்? நல்ல ஆடை, ஒரு சுத்தமான ஆடை, டீசென்ட்டான ஆடை அணிவது தப்பே கிடையாது. வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி? வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நிஅமத்துக்களை நீங்க என்ன செய்யுங்க? வெளிப்படுத்துங்க. தாராளமா, தவறே கிடையாது. ஆனால் அந்த ஆடை என்பது ரொம்ப ஓவராக இருக்கக்கூடாது. எப்படி? அது ஆடம்பரமா இருக்கக்கூடாது, பெருமைக்காக வேண்டி இருக்கக்கூடாது, ஆடம்பரமா வீண் விரயம் செய்யற மாதிரி இருக்கக்கூடாது. இல்ல, அல்லாஹ் எனக்கு நிறைய சொத்து கொடுத்துருக்கான், நான் அணிஞ்சா 5000 ரூபாய்க்கு தான் சட்டை போடுவேன் அல்லது 10,000 ரூபாய்க்கு தான் பேண்ட் போடுவேன். இல்ல, நல்ல பேண்ட் ஷர்ட் எவ்வளவுக்கு கிடைக்குமோ அவ்வளவு போடணும். நீங்க 100 ரூபாய்க்கு சட்டை வாங்க கூட சொல்லல யாரும். ஆனால் ஒரு சாதாரண நல்ல முறையில் என்ன கிடைக்குமோ அதை வாங்கி போடுங்க. உங்களால என்ன முடியும், அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு சக்தி கொடுத்திருக்கானோ அதற்கேற்ற மாதிரி ஆடை அணியுங்கள். அந்த ஆடை என்பது நம்முடைய அடையாளம் என்பதை மறந்துடாது. அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த ஆடை என்பது நம்முடைய அடையாளம். நான் எப்படி ஆடை அணிகிறோமோ அந்த ஆடை நம்மளை வெளிப்படுத்தும், நம்ம யாருன்றதை காட்டும். மோசமான ஆடை அணிஞ்சு போனோம்னா நம்முடைய குலத்தை அது காட்டுதுன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ ஒரு மோசமான ஆடை அணிஞ்சிட்டு போறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பல நேரங்கள்ல அவருடைய குணங்கள் மாறும். அவங்களுடைய நடவடிக்கைகள் மாறுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. எப்போது ஆடை கண்ணியமா இருக்கோ அந்த ஆடை என்பது உங்களை கண்ணியப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், அழகுபடுத்தும், அலங்காரப்படுத்தும். அரபியில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அன்னாசு பில் லிபாஸ், மக்கள் ஆடையை வைத்துதான் மதிக்கப்படுவார்கள் என்று சொல்வார்கள். ஆக அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் சொல்கிறான், ஆடை என்பது அலங்காரம் என்று சொல்கிறான். உங்களுடைய மறைப்பிடங்களை மறைக்கக்கூடிய ஒரு கண்ணியமான உடையாக இந்த ஆடை இருந்தது என்று சொன்னால் மிகச்சிறந்ததா இருக்கும். இந்த ஆடை என்பதுல மிகச்சிறந்த ஆடை அல்லாஹ் கடைசியில் சொல்றான், லிபாசு தக்வா, தக்குவா என்னும் ஆடை. தக்குவா இருந்துச்சுன்னா இந்த ஆடையெல்லாம் சரியா இருக்கும். ஸாலிக கைர், அதுவே சிறந்தது என்று சொல்கின்றான். ஆக அருமையான பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா அப்படி சிறந்த ஆடைகளை அணியக்கூடிய தக்குவா என்னும் மிகச்சிறந்த ஆடையையும் நம்முள்ளே அணியக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.